Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Right, கபடி தான் டூப்கி கிங் தான் ரெக்கார்ட் பிரேக்கர் தான் பிரதீப் நர்வால் தான் பார்ட் 2 தான். எஸ், போன வாரம் பார்ட் 1 போட்டோம் அவரோட இன்டர்வியூ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பார்ட் 2 எங்கே சார், சீக்கிரம் போடுங்க, ஜல்தி கரோ ஜல்தின்னு. அதனால் கடகடன்னு உங்களுக்காக பார்ட் 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போவோம். ஸோ பொறுமையாக பார்த்து உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ரைட், டுப்கி கிங். ரைட், அது ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்க்காதவங்க எண்டு காலில் இருக்கிற பார்த்துருங்க. செகண்ட் பார்ட் இது. கேள்வி, 369 பாயிண்ட் எடுத்தீங்க, அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சது உண்டா இவ்வளோ எடுப்போன்னு அப்படின்னு கேட்டார் அவர். பிரதீப், அந்த சீசன் இதெல்லாம் நான் யோசிக்கல. 369 இதை தான் யோசித்தேன். பாயிண்ட் எடு, உன் டீமை ஜெயிக்கவை, நீ பாயிண்ட் எடுக்க உன் டீம் ரேங்க்ல மேலே போகுன்றது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. அச்சா கர் ரஹா தா தோ பாயிண்ட் மிலா, அகர் அச்சா நஹீ கியா தோ பாயிண்ட் கஹாं se மில்தா அப்படின்னாரு. அதான் நான் நல்லா விளையாண்டா அதனால பாயிண்ட் கிடச்சிது, சரியாக விளையாண்டா பாயிண்ட் எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். பேக் டு பேக் பாயிண்ட் எனக்கு நிறையா வந்தது, மேட்சஸும் நிறையா ஜெயித்தோம். இதுவரை யாருமே அந்த 369 பாயிண்ட் எடுத்ததில்லை ஒரு சீசன்லன்னாரு. இவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்க, பிக் ஸ்டார் நீ, முன்ன பின்ன யாருமே கிடையாது, உனக்கு நான் தான் கெத்து அப்படின்னு என்னைக்காவது நினச்சது உண்டா, நான் தான் பெரிய ஸ்டார்ன்ற மாதிரி நினச்சது உண்டான்னாரு. சொன்னார் அவர், என்னோட பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்திருக்காங்க கபடியில், இன்னமும் வருவாங்க, இன்னும் ஒரு தன்னடக்கம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார். ஆமாம், அண்ட் கமன் நெய் ஆன செய்ய பஸ், அதாவது ஒரு கர்வம் வரக்கூடாது, அது ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. இப்போ நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு காலத்தில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் கர்வம் வச்சுக்கிட்டு நான் தான் கெத்து அப்படிலாம் நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. அண்டு காலத்தின் போக்கில் அது அப்படியே போகும் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி உன்னை வச்சு நிறைய பேர் செல்ஃபி எடுக்கணும்னு வராங்க, ஃபோட்டோ எடுக்க வராங்க, இன்டர்வியூ எடுக்க வராங்க, இவ்வளோ பெரிய மீடியா அட்டென்ஷனை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுற, ஃபேன்ஸ் அப்பப்போ வந்து உன்னை தொல்லை பண்ணுற, அதெல்லாம் உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டார். அவர் சொன்னார், ஃபேன்ஸ்னால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. அண்ட் எங்கே கேட்கும் போதும் ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும்னா என்னோட கடமை அவங்க கூட நின்று நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அவங்கள போய் மிரட்டுறது, உனக்கு நாராஜ் கர்னா, உனக்கு தம்கி தேனான்றார், அதாவது அவங்கள போய் மிரட்டுறது, கோபப்படுத்துறதெல்லாம் அது சரியான விஷயமே கிடையாது. மனசார அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் எப்போதுமே. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னோடய கிராஃப் மேலே போனதுக்கு காரணம் என்னோடய ஃபேன்ஸ் தான். அண்ட் என்னை பார்க்க இவ்வளோ ஆர்வமாக எவ்வளோ தூரத்துலலாம் வராங்க பீப்புள். ஃபேன்ஸ் வரும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள தர்ம சங்கடமான நிலைமையில் போடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். அதனால் எனக்கு என்றைக்குமே வருத்தம் கிடையாது. எத்தனை ஃபேன் வந்தாலும் பொறுமையாக நின்று ஆட்டோகிராஃப் ஆகட்டும், செல்ஃபிக்கு இருப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், நீ ஒரு வாட்டி சொன்ன லட்டு, கீ, ஸ்வீட் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஃபிட்டாக இருக்கணும்னு. இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வெளியில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது ஒரு அத்லீட்டு. பட் ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸே டிமாண்டிங் ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸு. அண்ட் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப டாலாகவும் மஸ்குலராகவும் நல்ல வெயிட்டாக அப்படி இருக்கிறவங்க தான் விளையாட முடியுன்றதை மாற்றி அமைச்சது நீ தான். ரைடர்ன்றவர் வந்து டிஃபென்ஸை எப்படி டேக்கிள் பண்ணுற, எப்படி டபாஞ்சி வந்து பாயிண்ட் எடுக்கிறது தான் முக்கியங்கிறத காமிச்சவரே நீ தான். இந்த டுப்கியை கொண்டு வந்தது நீ தான், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கபடி ஆரம்பித்ததை கார்னர் டிஃபெண்டராக தான் இருந்தேன்னாரு. ஆமாம், அவர் ரைடர் ஆகிறதுக்கு முன்னாடி கார்னர் டிஃபெண்டர் அவர். அதுதான் என்னோட கோச் சொல்லிகிட்டே இருந்தால் ரைடு எடுன்னு சொல்லி என் உள்ள ரைடு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் நான் ரைடராக மாறினேன். அண்ட் டுப்கி, கம்மிங் டு டுப்கி, நான் எங்கேயும் பார்த்து கற்றுக்கல, எங்கேயும் யாரும் பண்ணதும் இல்லை. டுப்கியை கற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வில்லேஜில் சொல்லுவாங்க, அவர் யாரும் டுப்கி மாறா ஓஸ்னே டுப்கி மாறான்னு போய் பார்க்குறது உண்டு. அப்படி நழுவி போகிறத பார்த்து அப்படியே நானே கொஞ்சம் இன்னோவேஷனாக கொஞ்சம் ஆட் பண்ணி 2 பேரை டபாஞ்சி எப்படி பூந்து போகிறது அப்படிங்கிறத நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சி இன்னோவேட்டிவாக ஒரு டாக்டிக்ஸ் உருவாக்குனேன். அண்ட் அதை நான் பிகேயில் யூஸ் பண்ணேன், ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ ஏ மாந்தாவுக்கு மெனேல் ஆயா டுப்கின்னு, அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் தான் அந்த டுப்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னார். நீ 1700 பாயிண்ட் எடுத்தப்போ கேட்டேன் நான், இப்போ ஏமேனா நீ சொன்ன 2000 பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டா இல்லான்னு இருக்கேன்னு நீ சொன்னேன். அப்பயே ஃபேன்ஸ் அந்த வீடியோ வைரலாக போச்சு, ஃபேன்ஸ் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க, வருத்தம் ஆகிட்டாங்க. ஏன் போகிற, எதுக்கு போகிற, வயசோ ஏர்லிலாம், ஏன் அது மாதிரி நீ சொன்ன அப்போ அப்படின்னு கேட்டேன். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருக்கேன், ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது திருப்பி எம்பசைஸ் பண்ணுறேன். சொன்னேன், நான் காசுக்காகலாம் ஒன்றும் விளையாடல கபடி. அண்ட் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், எம்பாரசிங் ஆகக்கூடாது, ஐயோ ஏன்பா இன்னும் விளையாடுறான்லாம் நினைக்கக்கூடாது. அண்ட் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன்னா விளையாட கண்டினியூ பண்ணியிருந்தேன், பைசா கையிலே கேள்றாயே அப்படின்றவாங்க, காசுக்காக தான் இந்த ஆள் விளையாடுறாருன்னு சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். 2000 பாயிண்ட் என்ன, அதுக்கு முன்னாடியே கூட நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா. அண்ட் நான் ஹாப்பி வித் மை லைஃப், என்னோட வாழ்க்கை எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நிறைய கிடச்சிருக்கு எனக்கு கபடியில் இருந்து. அண்ட் ஹாப்பி, என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே கேட்டதில்லை இதை ஏன் பண்ணுற, அதை ஏன் பண்ணுற, ஏன் இங்கே விளாட்ற, ஏன் இன்னும் விளாட்றலாம் கேட்டதே கிடையாது. நானும் என் ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி கபடியிலேருந்து. ஸோ 2000 பாயிண்ட் வந்தால் ரிட்டையர் ஆகணும் இல்லை. என்றைக்கு நான் வந்து
பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறோன்னா அன்றைக்கி நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு அப்பயே சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் வேறு யாரும் எடுக்கல இல்லையா ஆப்ஷனு. ஸோ அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம். அடுத்த கேள்வி கேட்டார், தி மோஸ்ட் பாப்புலர், த மோஸ்ட் டிமாண்ட் பிளேயர், உன்னை நீ எப்படி நீ மோட்டிவேட் பண்ணிக்கிற? எல்லாமே அச்சீவ் பண்ணிட்ட கபடியில், இனிமேல் ஒன்றும் இல்லை நீ அச்சீவ் பண்ணுறதுக்கு, எப்படி உனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் எப்படி சொன்னால், நான் மற்ற பிளேயரை பார்த்து ஜூனியர் பிளேயரை பார்த்து தான் மோட்டிவேட் ஆகிப்பேன். அவர் இப்படி விளாட்றாரு, இவர் நல்லா விளாட்றாரு, நம்மளால் ஏன் ஆட முடியல, இதையே நம்மளால் கற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ வர யங்ஸ்டர்ஸ்லாம் புது இன்னும் டெக்னிக் கற்றுட்டு வராங்க. ஸோ நான் அதை பார்த்து நானும் கற்றுக்குறேன், நானும் அது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறேன். என்னைக்கு நான் வந்து அது மாதிரி பண்ண முடியலன்னு நினைக்கிறேனோ விட்டுருவேன் கேம் என்னாரு. அண்டு அதனால தான் அதுவே என்னை மோட்டிவேட் பண்ணுது, இன்னும் கற்றுக்கணும்னு. வரனா விளையாடுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் எதுவும் மோட்டிவேஷன் இல்லைன்னா. ஜூனியரே நல்லா பண்ணுறாங்கும் போது நீ ஏன் ஃபெயில் ஆகிறேன்னு நானே நான் கேட்டுப்பேன். மனசு ஓட்டலையான்னு கேட்டுப்பேன். தில் நீ லகரா, அதை மனசு ஓட்டுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடலையா நீ, இசையாச்சோ சோடுதே அப்படின்னு சொல்லுமா அவர் மனசாட்சி. உன் மனசு ஒத்துக்கலன்னா விட்டுரு கபடி அப்படின்னு என் மனசு அப்பப்போ சொல்லும். ஃபேன்ஸை கோவப்படுற மாதிரிலாம் நான் விளையாட மாட்டேன். அண்ட் ஃபேன்ஸுக்கிட்ட என்ன ரெஸ்பெக்ட் என்றைக்குமே இழக்க மாட்டேன். அவங்க ஏன் போகிறேன்னு என்ன கேட்கணும், ஏன் போகலன்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா நீட்டாக சொன்னேன். கேட்டால் பர்தீப் நர்வால், எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை, எவ்ரி மேட்ச் நீ சூப்பர் 10 எடுக்கணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஆசைப்பட்றாங்க, அதை எப்படி நீ மெயின்டைன் பண்ண சொன்னார். ஆமாம், ஃபேன்ஸ் எப்போதுமே என்னை வந்து பர்தீப் நர்வால் வந்து ரொம்ப நேரம் மேட்ச்சில் இருக்கணும், எல்லா மேட்சும் சூப்பர் 10க்கு மேலே ஜாஸ்தி எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்தான் அது. சீசன் 4 and 5 ரொம்ப நாளாக விளையாண்டா ஒரே மேட்ச்சில் நான் 3 சூப்பர் 10லாம் எடுத்தேன் அப்படின்னாரு. என்னோட டைம் அது அப்போ முடிஞ்சுது, இப்போ அதெல்லாம் முடியாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும், அது ஃபேன்ஸுக்கும் புரியும். ஃபேன்ஸை கோபப்படுத்தவோ வருத்தப்படவோ வைக்க மாட்டேன் நான். என்னால் முடியலன்னா கத்தம் பி கர் சக்தா மே அப்படின்னாரு. கேரியரை நான் முடிச்சுடுவேன்னு திரும்ப எம்பசைஸ் பண்ணார். ஸோ ஃபேன்ஸ் எப்போதுமே என்ன நிறைய ஸ்கோர் பண்ண தான் ஆசைப்படுவாங்கன்னு. வில்லேஜில் முடிஞ்சுன்னா வில்லேஜில் அகாடமி இருக்குது, பசங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக் கொடுப்பேன் நிறையா. இந்தியாவில் நான் எங்கே போனாலும் என்னை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க எல்லோரும். அண்டு என் முதுகு வச்சே கண்டுபிடிச்சி ஓடி வந்துடுறாங்க. இந்தியாவில் எங்கே போனாலும் பர்தீப் நர்வால் டுப்கி கிங்னு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் நான் முகத்தை மூடிட்டு போனால் கூட என்னை கண்டுபிடிச்சிடறாங்க, பாதி முகத்தை வச்சா நீ தானே பர்தீப் நர்வால்னு. அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ், என்னோடய ஃபேன் பேஸு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரிலாம் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னாரு. சோஷியல் மீடியாவில் நீ ஆக்டிவாக அவ்வளோ கிடையாது, அவ்வளோ இன்டர்வியூ நீ கொடுத்தது கிடையாது, எப்படி ஃபேன்ஸ் உன்னை இவ்வளோ இன்னும் அன்பு காட்டுறாங்க? அப்பப்போ நீ கனெக்ஷனோ டச்லேயே இருந்ததில்லை ஃபேன்ஸுக்கிட்ட, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுறாரு. 3வது சீசன் அப்போ நான் மைக்கை பார்த்தே பயப்படுவேன். இப்போ ஆனால் நிறைய கற்றுக்கிட்டேன், பேசுகிறேன் பயம் இல்லாமல். மைக்கை கொடுத்தா என் ஃப்ரெண்டு பேரே நான் மறந்துடுவேன், அந்த அளவுக்கு நான் டென்ஷனாகவும் நர்வஸ் ஆகிடுவேன் மைக்கை பார்த்தா. ஆனால் இப்போ நானே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் திறந்துட்டு யூடியூப் சேனல் வேறு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடுவேன். அதில் ஸ்பெஷலி டுப்கியை பற்றி நிறைய பேசுவேன். நிறைய பேர் என்ன கேட்குறதா, டுப்கி எப்படி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அகாடமி போய் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். டுப்கி கேஸை மாறினா செய்ய, கப் மாறினா செய்ய. அதாவது டுப்கி எப்போ நீங்கள் எடுக்கணும், ஏன் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. 369 பாயிண்ட் முன்ன பின்ன பார்த்ததில்லை நான். ஏன்னா அப்போ நான் எடுக்கும்போது முன்னாடி இவர் இருக்காரு, பின்னாடி இவர் இருக்காரு அப்படிலாம் நான் என்றைக்குமே நினச்சதில்லை. ஆனால் இப்போ நிறைய யங்ஸ்டர் வந்துட்டாங்க, 369 பாயிண்ட் எடுப்பாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க, தெரியல. பவன் ஃபிட்டாக இருக்கும்போது 340 என்னமோ தான் எடுத்தார் அப்படின்னாரு அவர். அவராலே ரீச் பண்ண முடியல 369. ஸோ அவரே அவ்வளோதான் வர முடிஞ்சு 340 என்னமோ. ஸோ 360 எடுக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், கோச்சு சக பிளேயர்லாம் இவ்வளோ ரெஸ்பெக்ட் உனக்கு தராங்களா, அது எப்படி, அது கொஞ்சம் சொல்லுங்க. நான் நடத்துக்கிற விதம் தான் அது. ஐ கிவ் ரெஸ்பெக்ட், ஐ கெட் ரெஸ்பெக்ட். நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. காய்ச்சே நெய் தோனோ ஆச்சே தாலி பத்தி அப்படின்னாரு. அதாவது ஒரு கையால் கை தட்ட முடியாது, 2 கை வேணும் கை தட்டுறதுக்கு, ஒரு கை ஓசை எப்போதுமே ஒலிக்காதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் சொன்னார் அழகாக. நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி, பெரிய கேரியர் வந்து பிக் கேரியர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க உன் லைஃப்பில், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் நைஸாக கோத்துறாரு கேட்குறாரு, யார் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. ராகேஷை பார்த்து தான் நான் கபடியே ஆரம்பித்தேன், சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. அப்புறம் என் மேலே காவுமே குல்தீப் ஹேன்னாரு, அது என் கிராமத்தில் குல்தீப், அவரும் என்னோட ரொம்ப நல்ல தோஸ்து. ப்ரோ கபடியில் வந்து எனக்கு மைட்டி மணிந்தர் மேரா பௌத் படா தோஸ்தானார். மணிந்தர் சிங் எனக்கு ரொம்ப நல்ல தோஸ்து. அஜய் தாக்கூர், மோஹித் சில்லர், இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னாரு. அப்புறம் ஸ்பெஷலாக கேட்டார், மணிந்தர் சிங்கோட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. சொன்னார், அவரோட நேச்சரும் என்னோட நேச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மணிந்தர் இருந்தோம், எங்கள் 2 பேருக்குமே கர்வம் கிடையாது, கமன் நீயே. அண்ட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு ஒருத்தருக்கு. அண்ட் என்னை விட அவர் நல்லா விளையாடிருக்காரு அப்படி நான் இன்றைக்கும் நினச்சதில்லை, அவரும் நினச்சது கிடையாது. என்னை தாண்டி போயிட்டா, என்னோட ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்துகிட்டு ஐசா கபி நீ சோச்சாதான், என்னோட ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் என்றைக்குமே யோசிச்சதில்லை. போட்டி பொறாமல் கிடையவே கிடையாது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. தூ அச்சா கேள், அவர் என்னை எப்போதும் அதான் சொல்லுவார், நீ நல்லா விளையாடுன்னு.
मैं भी उसको बोलता हूँ तू अच्छा खेल, நானும் சொல்லுவேன் அவரை நீ ரொம்ப நல்லா விளையாடுன்னு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பாண்டிங் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அவர் கேட்டார் அடுத்த பர்தீப் நர்வால் யார் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. பர்தீப் तो एक ही है என்டார். ஆமாம், பர்தீப் ஒரே ஒரு பர்தீப் தான், இன்னொரு பர்தீப் நர்வால்லாம் கிடையாது. இப்போ வேறு யாராவது வந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம், அச்சா அச்சா கபடிக்கு ரொம்ப நல்லது தான். லெட் தம் பெர்ஃபார்ம், வரவங்க நல்லா விளையாடட்டும், அவங்களுக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் அவங்க டீமுக்காகவும் அவங்க ஃபேன்ஸுக்காகவும் நல்லா விளையாடட்டும் வாழ்த்து நான் சொல்கிறேன். ப்ளே வெல், இந்த மனசா லயிச்சு அவங்க விளையாடணும் எல்லாருமே. அண்ட் ஆனால் நான் விளையாடுற காலம் வரைக்கும் என்னை பாயிண்ட் யாரும் டச் பண்ண முடியாது அப்படின்ட்டார். ஜப் தக் மை खेल रहा हूं कोई नहीं रोक सकता मेरे को, என் பாயிண்ட்டுக்கிட்ட யாரும் வர முடியாதுன்னு. இப்போ தான் ரிட்டையர் ஆகிட்டார். அது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன இன்டர்வியூ. அண்ட் ரெக்கார்ட்ஸ் பன்தே டூட்னே के लिए, அதான் ரெக்கார்ட்ஸ் ஆர் மேட் ஃபார் ப்ரோக்கன் ஒரு வேர்டிங் இருக்குது. ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறது உடைக்கிறதுக்கு தானே, அதே சொன்னார் பர்தீப். ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறது உடைக்கிறதுக்கு தான், யாராவது உடைச்சா உடைக்கிற காலத்தில் பார்ப்போம். எனிவே இதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஆக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. இதுவே லாங்காக போயிடுச்சு. பொறுமை பார்த்த அத்தனை பேருக்கு நன்றி. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க, இவரை ஏன் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டீங்க, என்ன பிடிக்கும் இவருக்கு, இன்னும் பாருங்கள் எவ்வளோ தன்னடக்கமாக பேசுகிறாரு பாருங்கள். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்ன டீமில் எடுக்கல, என்ன ஆப்ஷன் எடுக்கல, அதில் எடுக்கலன்னு மற்ற பிளேயர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் 3 டைமென்ஷன் பிளேயர் 5 டைமென்ஷன் பிளேயர்லாம். அப்போலால ஜென்டலான இன்டர்வியூ அது. ரைட், பொறுமை பார்த்த அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.